ஷேய் சூரியன் ஆதியில் மானிட பிறவியை படைச்ச பறவைகள் விலங்குகள் புழுப்பூச்சி வரைக்கும் படைச்ச இந்த செம்மத்தில் தின்னு அழிக்க உட்கார்ந்துருக்கான். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கிடைக்காத நிலைமையில் ஓடிக்கொண்டே இருக்குது எல்லா நீதிமன்றம். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடே ஓடிக்கொண்டே இருக்குது. தப்பு செய்கிறவனுக்கு அந்த தண்டனை கிடைக்காம தக்க தண்டனை கிடைக்காதனால தான் அந்த பேப்பரை வச்சு நம்ம சமாளித்து போயிடலாம். தப்பு செஞ்சாலும் அந்த நினப்பில் தான் போகிறான். தமிழ்நாட்டில் அத்தனை அமைச்சராக இருந்தவன் 76 வருஷம் ஆண்டுகாலம் இருந்தவன் மேலே பூரா நீதிமன்ற கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்குது. செத்தவன் போனவன் வந்தவன் பூரா அவன் குடும்பத்தார் வரைக்கும் உள்ளே கிடக்கு. சென்னை மெட்ராஸில் ஆள்றவன் அவன் மேலே குடும்பமே உள்ளே கிடக்கு. மந்திரி கிடக்கு, எம்எல்ஏ கிடக்கு, எம்பி கிடக்கு, பஞ்சாயத்து போர்டில் வார்டில் கிடக்கு, எல்லா பேங்கில் கிடக்கு. அடுத்தாப்புல விவோ, தாசில்தார், கிராமம் எல்லாத்துலேயுமே நிலுவையில் உள்ளே நிற்கி. இது என்ன சேட்டை பண்ணுறான்? சேட்டை பண்ணி அங்கே உள்ளே வழக்காட வேண்டியதை வெளியில் அழிக்கான். பூரா மலையை உடைக்கவா, மண் அல்லவா, அள்ளி பூரா ஃப்ளாட் அடித்து மில்லும் தொழிற்சாலையை போட்டு 2ஆம் நம்பராக ஓட்டி வாரான். அப்போ இது கோர்ட்டிலேருந்து பார்த்து நிப்பாட்டணும். இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா, கீழே பூரா ஒவ்வொரு செக்ஷனில் 15 செக்ஷன், 10 செக்ஷன், உள்ள 7 செக்ஷன், 5 செக்ஷன், 3 செக்ஷன், பூரா 10 செக்ஷன், 8 செக்ஷனாக வச்சுருக்கான். பிரித்து வச்சுருக்கான். அரசியல்வாதி எப்படி கூத்தடிக்க விட்ருக்கான் பார்த்தியா ஜட்ஜி கோர்ட்டில். அப்போ சுதந்திரமாடா ராஸ்கல் அம்புட்டு பேர் தப்பு செஞ்சுட்டு சுதந்திரமாக போகிறான். பூரா பூமி அழிக்கான், கீழே பூமி அழிக்கான், வானத்தை அழிக்கான், 2 கையை காலை தோலை தூக்கி போட்டு வரான். என்ன அட்டுவழியாக சேட்டை பண்ணுதான். கடவுளுடைய குடும்பம் பூமியில் உட்கார்ந்துருக்கு. எந்த நீதிபதியாவது ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர் ஐயா உட்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உன் பையன்கிட்ட கேட்டிருக்காங்களாப்பா? கேட்க மாட்டான்ப்பா. என்ன அர்த்தம்? அரசியல்வாதி வச்ச சட்டத்தில் உட்கார்ந்துருக்கு அம்புட்டம். எவ்வளோ ஒரு கூத்தடிக்கான் அரசியல்வாதி. ஓன்ட்ட போட்டு உட்கார்ந்துருக்கான். தமிழ்நாட்டில் முழுக்க உட்கார்ந்து ஆட்டுதான். இராணுவம் உள்ளே வர்றதுக்கு கணக்கு போட்டாச்சு. அப்போ இராணுவத்துக்கு உள்ளே வர்றது கணக்கு கோர்ட்ஸில் எடுக்கணுமாண்டாமா? கேஸ் நிலுவையில் இருக்குது. இது முடிக்கிறது இவர் தான் முடிக்க முடியும். நீதிமான் தான் முடிக்க முடியும். நீதிமான் வந்துட்டார். அந்த கேள்வி கேட்டாங்களாப்பா? கேட்க மாட்டாங்கப்பா. கேட்க மனம் வராதுல்ல. அந்த அளவுக்கு உட்காந்து எல்லா கணக்கு வழக்கெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. இல்லைன்னு சொல்ல. அமைச்சருக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் 2014 ஏற்றின கேஸுன்னு உள்ளே ஓடி அவன் 2 காலக்கையை பிளந்து வாங்க நம்ம ஓட்டு முத்திர ஜனநாயகம் புழுத்துவோம் அப்படின்னு உட்காந்து ஆட்டுதான். இது எப்படிப்பா? பூரா இந்த பேப்பர் இப்போ கெட்டுக்கட்டா சூட்கேஸாக உட்காந்து பேதான். ஓட்டு முத்திரை வாங்கி நாற்காலி சேரில் உட்காந்து இருக்க இன்னும் குறைய அழிக்கும். இன்னும் 75% அழிச்சிட்டான் தமிழ்நாட்டுக்குள்ளே. 25% என்ன விவசாயம் கிடக்கு. அதை அழிக்கணும்னு வெளியில் நாக்கை காய்ச்சிட்டு உட்காந்துருக்கான். தக்க தண்டனை உள்ள புடிவட்டு மாட்டி அவன் வரணும். அதுதான் கணக்கு நீ வச்சுருக்க. இனிமே மாட்டுவான். நான் உள்ள கேஸ் கட்ட எல்லாமே பிரட்டி நுப்பாட்டுங்கிற கணக்கு கூடி சீக்கிரம் தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டை நுப்பாட்டுவேன். டெல்லி நுப்பாட்டுவேன். ஊடாலப்பட்ட மாநிலத்தில் நுப்பாட்டின பிறகு தான் சிட்டி கிராமம் அலறும். அவன் தப்பு செஞ்ச நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு முடிக்கிற வரைக்கும் தோசைக்கல் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இறக்கி விட்றப்பா. 2 தரப்பு உள்ள வரையில் கிடுகிடுன்னு ஆடி வருவான். அப்போ தண்டனை கொடுக்க போகிறாரு ஐயா கடவுள். அப்போ தான் தெரியும். நீ கைலாசத்தில் இராணுவ வீரர், இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்றம், இராணுவம் தான் அங்கே வைக்கணும். கைலாசத்துலேருந்து இராணுவ வீரர் வந்தால் கேட்பான். நீதிமன்ற கோர்ட்டில் அவ்வளோ தப்பு இருக்குது, எப்படி செய்ய ஐயா அப்படிங்கிற கேட்கல. நீ தான் கணக்கு கொடுப்ப. அதுதான் கணக்கு. இதுதான் இராணுவ நீதிமன்ற கோர்ட்ஸு கைலாசம். முக்கால் சத்தியம். எல்லா நீதிபதி கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. தக்க தண்டனை நீதிமன்ற கோர்ட்டுக்கு கொடுக்க எடுத்துட்டான். கணக்கு கேள்வி கேட்கப்பாரு. நான் உள்ள கணக்கை நோண்டி வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துக்கோ. சூரியன் போட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காஞ்சி போய்கிட்டு இருக்க விடமாட்டான். 20 வருஷம் 40 வருஷம் கோர்ட்டில் கண்டாலே கார்த்தி போயிட்டு போகிறான். வெளியில் வேலை பார்த்து திங்கானா, விவசாயம் பண்ணி திங்கானா, ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் அவன் தான் திப்புவான். கோர்ட்டா பூரா பேப்பரை வாங்கி எல்லாம் உட்காந்து விளையாடுதாங்க. அந்த கணக்கு வந்துருச்சு. புரியுதா இல்லையா? பார்த்து நடந்துக்கோ. அது சில பேர் சொல்லுதான்ல, கைலாசத்தில் ஐயா போட்ட கணக்கே எவ்வளோ நாள் லேட் ஆகுது. அப்போ ஐயாட்டே விளையாடுதாங்க, கடவுள்கிட்டே விளையாடுதாங்க அப்படிங்கிற கணக்கு வெளியே வந்துருச்சு. புரிஞ்சிக்கப்பா. ஆட்டாத ஆட்டம் தமிழ்நாட்டில் ஆடுதான்.
டெல்லியில் ஆடுதான். இவனுங்களுக்கு தக்க தண்டனை நெருங்கி கொண்டு கொண்டே இருக்கிறது. சுதந்திர தினமாடா, இன்னையிலேருந்து உங்களுக்கு அரசியல்வாதிக்கு தக்க தண்டனை நெருங்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால்